கேக்குதம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த தினசரி இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த சிறப்பான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்களுடைய ஞானக்களஞ்சிய கவி ஒவ்வொரு புதன் வியாழன் நாம ஆழமாக பொருள் விளங்கி நமக்குள்ளே பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அந்த தொடர்ல ஞானக்களஞ்சியம் பகுதி 2ல மெய்ஞானம் என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்திக்கு கடவுள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம். கடந்து உள்ளே செல்லணும், அந்த பொருளுக்குள்ளேயே, அந்த வார்த்தைக்குள்ளேயே அதற்கான பொருள் இருக்கு இல்லைங்களா? கட குட்டல் உள், கடந்து உள்ளே சென்றால் உணர்வதுதான் கடவுள் தன்மை. அப்ப அத பல வழிகளிலும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி நடத்தினாங்க இல்லையா? மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, அத இறைநிலை பற்றிய உணர்வை பெறுவதற்கான அந்த வளர்ச்சி படிகளை 3ஆ பார்ப்பாங்க இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம் வாழ்க்கை தத்துவத்துல 12 தத்துவங்களை சொல்லுவாங்க மகரிஷி. தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறி 3, அறிவின் நிலைப்படிகள் 3. அப்ப அந்த அறிவின் நிலைப்படிகளாக மனிதனுடைய அறிவு வளர்ச்சி செய்வதற்கான படிகளை என்ன சொல்றாங்க? முதல்ல நம்பிக்கை, அப்புறம் விளக்கம், அப்புறம் முழுமை பேறு இல்லையா? அதுதான் நமக்கான வழி. புரிதல் வருகின்ற வரை, நான் யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கின்ற அளவுக்கு அறிவு வளர்கின்ற வரை நம்பிக்கை வழிதான் இல்லையா? இப்படி இதெல்லாம் செய்தா இப்படி இருக்கலாம், உலகத்துல நல்ல வழியில வாழுவதற்கான வழிமுறைகளை நமக்கு முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா, ஆசிரியர்கள் இப்படி நமக்கு சொல்லி கொடுத்த வழியை நம்ம வாழறத என்ன சொல்றாங்க? நம்பிக்கை வழி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நம்பிக்கையிலேயே காலம்பூரம் போயிடலாமா அப்படின்னா இல்ல. அடுத்தது நம்மளோட அறிவு வளர்ச்சி அடையும்போது விளக்கத்துக்கு வரணும். அந்த விளக்கத்தை கொடுப்பவர் தான் குரு இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போயிருக்கும் இல்லையா? ஒரு கர்ண பரம்பரை கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு நிறை மாத கர்ப்பிணியான சிங்கம், ஒரு பெண் சிங்கம் ஒரு முறை மலை உச்சியில ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தாவும் போது என்ன ஆயிடுது? அதனோட வயிற்றுல இருக்கக்கூடிய குட்டி கீழே விழுந்தது. அங்க போய்கிட்டு இருக்க அந்த ஒரு ஆட்டு மந்தை போயிட்டு இருந்திருக்கு, அதுக்குள்ள போய் அந்த குட்டி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த ஆடுகளோட கலந்து ஆடுகளோட வாழ்ந்து ஆடுகள் போலவே இருக்குது. தான் ஒரு சிங்கமா இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு அதுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அதை சுத்தி இருக்கிறது பூரா ஆடு. அதுக்கு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆடு கர்ஜிக்காது. எப்போதும் பாத்தீங்கன்னா சிங்கம் தனித்து இருக்கும், ஆடுகள் பாத்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா ஆடுகள் எப்போதுமே பாதுகாப்பு தேடுமா. எல்லாம் சேர்ந்து ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நடந்து போகும்போது பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு உரசிக்கிட்டு நெருக்கமா தான் போகும். அதுக்கு அந்த பாதுகாப்பு வேணும். இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சிங்கம் வளர்கிறது. இது ஒரு மாறுபட்ட நிகழ்வு. ஆனா அது மனசளவுல தன்னை சிங்கமாக உணரவே இல்லை. ஆனா உடம்பு இல்லையா, இயற்கை கொடுத்தது. அந்த இயற்கை சிங்கத்திலிருந்து வந்த சிங்கக்குட்டி சிங்கம் மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு அழகான சிங்கமா உருவெடுக்குது. ஆனா ஆடுகள் அந்த சிங்கத்தை ஏத்துக்குது. என்ன நினைச்சுக்குது? ஓ, ஏதோ ஒரு பிரச்சனை, இவன் மட்டும் கொஞ்சம் நம்மளை விட வித்தியாசமா இருக்கிறான், பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டும், இந்த உடல் மாறுதல் தானே, இருக்கட்டும். தன்னை போல ஒரு ஆடாகவே நினைத்து கொண்டிருக்கு. சிங்கம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட உணவு முறையும் அப்படிதான். சிங்கம் இன்னொரு உயிரை அடிச்சு கொண்டு சாப்பிடும். அது அசைவத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பிராணி. ஆனா இங்க ஆடு எப்படிங்க? சைவத்தை சாப்பிடக்கூடிய பிராணி. இந்த சிங்கமும் அது போல சைவத்தையே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு.
இது நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா ஒரு வயசான சிங்கம் இந்த ஆட்டு மந்தையில பசியை தேடி வருது. ஏதோ ஒரு ஆட்டை பிடிக்கலாமேன்னு வரும்போது பார்த்தா, என்னடா இது ஆட்டு மந்தைக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கே. இத பார்த்து எந்த ஆடும் பயப்பட மாட்டேங்குது. ஏன்னா சிங்கத்தை பார்த்தா ஆடு பயப்படும். இது பார்த்து சிங்கம் பார்த்தா கர்ச்சிக்கவும் இல்ல, ஆடு மாதிரியே நடக்குது, புல்லெல்லாம் சாப்பிடுது. இந்த சங்கத்தால இதை நம்பவே முடியல. உடனே என்ன பண்ணுது, அது ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அதை துரத்துது. என்னதான் ஆடு போல இருந்தாலும் அதற்குள்ளே உள்ள இயல்பு, பாதுகாப்பு உணர்வு, தன்னை யாராவது துரத்துனா ஓடணும். அப்படி ஓடி 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 கடைசியில புடிச்சிருது. அந்த ஆடு வந்து கேக்குது, அந்த சிங்கம் கேக்குது, என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு ஆடு, என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்ன உடனே, நீ ஆடு கிடையாது, நீ சிங்கம்னா இது ஒத்துக்க மாட்டேங்குது. உடனே இங்க வா, குளக்கரைக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்கே தண்ணியில காமிக்குது. அந்த பாரு, என்னோட முகத்தை பாரு, உன்னோட முகத்தையும் பாரு, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் பாத்தியா, நீயும் சிங்கம் தான், நானும் சிங்கம் தான் அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு கர்ஜனை வருது. அப்படியே அந்த மலையெல்லாம் எதிரொலிக்குது. என்ன நடந்தது? அங்கே ஆடு மறைந்து சிங்கம் எழுந்தது. ஏன்னா இந்த நான் ஒரு ஆடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது, ஆனால் அதை உணர்த்துவதற்கு வந்ததே அந்த ஒரு வயசான சிங்கம். அது போலதான் நமக்கு குருவும் வராரு அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நாம என்ன நோக்கத்துக்காக பிறந்தோம், நமக்கான இயல்பு என்ன, இதெல்லாம் தெரியாம நாம சிங்கம்ங்கிறது கூட உணராம ஆட்டு மந்தையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க ஆடு குறைவு சிங்கம் உயர்வுன்னு சொல்ல வரல. சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறதான் நிலம் மீது உருவெடுத்தேன். ஆனா வந்து விழுந்த உடனே என்ன பண்ணிட்டேன் நானு, எப்படி இந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியாக மாறி ஆடுகளோடையே வாழ்ந்ததோ அது போல என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். இறைவா நீ என்னை திரும்பி மீட்டு கொடு அப்படிங்கிறார். அதே மகரிஷி தான் என்னை நான் அறிய வேண்ட இறைவன் என் குருவாக வந்தார்னு சொல்றார் இல்லையா. அப்போ நமக்கு குருவாக வந்து மகரிஷி எப்படி அந்த சிங்கத்துக்கு ஆட்டுக்குட்டி ஆன குழுக்களிலிருந்து விமோசனம் கிடைச்சதோ அது போல நமக்கு மெய்ப்பொருள் விளக்கத்தை எளிமையா கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இறைவனை பற்றிய உண்மையை இதுவரைக்கும் சொன்ன வழிமுறைய பக்தின்னு பாக்குறோம், ஒரு ஞான யோகம்னு பாக்குறோம். எல்லாம் உண்மைதான். ஏன்னா நம்பிக்கை வழியிலிருந்து விளக்கம் வழிக்கு வரும். ஏன்னா எல்லாரும் நம்புறாங்க, இறைத்தன்மை உணர்வர்களும் சரி, கடவுளை மறுப்பவர்களும் சரி, ஒரு சக்தி இருக்குங்கிறத எல்லாரும் நம்புறோம் இல்லைங்களா. உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பர். ஒருவனாய் உள்ள அந்த உருவமே கடவுள், அது இயக்கும் உருவமே நான் என்பான் பக்தன். இது என்னதுங்க? இது துவைத்தம். எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்குங்கிறது எல்லாரும் உணர்றாங்க. அந்த ஒருவனாய் உள்ள அந்த அரூபமா இருக்குதே அதுதான் இறைவன். அது இயக்கக்கூடிய உருவம். அதிலிருந்து பிரிந்து வந்து நான் தனி, உருவமே நான் என்பான் பக்தன். ஒருவனாய் உள்ள அந்த அரூபமே நான், உருவனைத்தும் என் தோற்றம் என்பான் ஞானி. இதுதான் அடுத்த நிலை, அத்வைதத்தை உணர்ந்த நிலை. ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுதான் எல்லாமாக இருக்கிறது, அதுவே நான். அப்ப அங்கே 2 இல்ல, ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றான் ஞானி. மகரிஷி எழுதுறாங்க பாருங்க கடைசியில, இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றே, எனினும் அவரவர் அறிந்த அளவே பேதம். இல்லையா. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பொம்மைய கொடுத்து விளையாட கொடுக்கும் போது அந்த குழந்தை என்ன எடுத்துக்கோங்க, அந்த பொம்மைக்கும் உயிர் இருக்கு, அதுவும் என்னை போல ஒன்று அப்படின்னு நினைச்சுதான் அந்த குழந்தை என்ன பண்ணும், தான் சாப்பிடுற சாப்பாடை கொடுக்கும், தனக்கு குளிக்க வைக்கும் போது அந்த பொம்மையும் குளிக்க வைக்கும், எல்லாம் பண்ணும். இந்த கோவிட் பீரியட்ல கூட ஒரு வீடியோ வைரலா வந்தது இல்ல, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம அந்த செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, நமக்கு சானிடைசர் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்ப பார்த்தா ஒரு குழந்தை கியூல நிக்குது, மாஸ்க் போட்டிருக்கு, அந்த குழந்தை கையில ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கும் அந்த குழந்தை மாஸ்க் போட்டு விட்டுருக்கு. அந்த அதிகாரி வந்து குழந்தைக்கு டெம்பரேச்சர் செக் பண்றாரு, இந்த குழந்தை அந்த பொம்மையை காமிக்குது, இதுக்கும் செக் பண்ணுங்க, அவரு சிரிச்சுக்கிட்டே பண்றாரு. இங்கே அந்த குழந்தை ஒரு நம்பிக்கையில் இருக்கு, அந்த அதிகாரிக்கு விளக்கம் தெரியும், இருந்தாலும் அவர் அதற்கு ஒத்துழைத்து போறார் இல்லைங்களா. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட விளக்கல, எப்பா அதுக்கு வந்து பாப்பா அந்த குழந்தைக்கு அதுக்கு உயிர் கிடையாது அப்படின்னு சொல்லல. என்ன, அந்த நம்பிக்கை வழியில இருக்கக்கூடிய குழந்தையோட தன்மைய அக்செப்ட் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா அந்த குழந்தை காலம் வரும்போது புரிஞ்சுக்கும்.
இப்ப இதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றே, எனினும் அவரவர் அறிந்த அளவே பேர். இல்லையா? அப்போ இங்கே கடவுளுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் அந்த கடவுளுக்கு பல பெயர்களால் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப தண்ணி அப்படின்னா அதை பல பெயரால் அழைக்கிறோம். ஆனா தண்ணிங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அது ஞானம். ஆனால் நீலுன்னு சொன்னா அது வேற, பானின்னு சொன்னா அது வேற, வாட்டர்ன்னு சொன்னா அது வேற, தண்ணீர்னு சொன்னா வேறன்னு நினைத்தால் அதுதான் அஞ்ஞானம். இந்த ஞானத்தை பெறணும், இந்த அஞ்ஞானத்திலிருந்து மனிதன் விலகணுங்கிறதுக்கு தான் மகரிஷியினுடைய வேதாத்திரிய விஞ்ஞானம். ஏன்னா வேதாத்திரிய விஞ்ஞானம் என்பது இரண்டையும் இணைத்து கொடுக்கிறது இல்லையா? இப்ப நியூட்டன் சொன்னாருங்க, ஒரு கல்லு மேல இருந்து கீழே வர்றதுக்கு காரணம் பூமி அந்த கல்லை இழுக்குது அப்படின்னு சொன்னாரு. இது நியூட்டனோட சித்தாந்தம். ஆனா மகரிஷி என்ன சொல்றாருங்க, பூமி அந்த கல்லை இழுக்கல, பூமியையும் அந்த கல்லையும் சேர்த்து இருக்குவது அந்த சுத்தவெளியினுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இது வேதாத்ரி மகரிஷியினுடைய புதிய சித்தாந்தம். இத மாதிரிதான் பல விஷயங்கள் மகரிஷி அவர்களுடைய மெஞ்ஞான விளக்கம் ஏற்கனவே சொன்ன விஞ்ஞான மெஞ்ஞான உபநிடதங்கள், பகவத்கீதை, இன்னும் இன்னும் எல்லா புராணங்களும் சொன்ன அத்தனையும் ரொம்ப ரொம்ப சுலபமா விளக்குது. அப்ப இததான் மகரிஷி இன்றைய பாடல்ல குறிப்பிடுறாங்க, மெய்ப்பொருளே அறிவை விளக்கும். ஏன்னா நமக்குள்ள அறிவாக இருப்பது எது? அந்த மெய்ப்பொருள் தான் இல்லையா? A is equal to B, B is equal to C அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா A is equal to C தான். இது கணக்கு இல்லையா? இறைவன் யார் அப்படின்னா அறிவுதான் தெய்வம் அப்படிங்கிறோம். நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன விடை வந்தது? அறிவுதான் நான் அப்படின்னு வந்தது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தெய்வம் அறிவு, நான் அறிவு என்பது நான் தெய்வம் தானே. அப்ப இதுதான் அத்வைத தத்துவம் சொல்கிறது. ஆனா நம்ம பிரிச்சு பாக்குறோம். மகரிஷி சொல்றாங்க, அத்துவிதம், துவிதம், சத்து சித்தாந்தம், சத்து சித்து அனந்தம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே இறைநிலையை குறிக்கக்கூடியதுதான். ஏற்கனவே சொன்ன நம்பிக்கை வழியில நமக்கு நம்முடைய முன்னோர்கள் இறை உணர்வை போதிச்ச வழி இல்லையா? அத்துவிதம், அது வேற, நான் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். துவிதம் அப்படின்னா என்ன? ரெண்டு. தோ அப்படின்னா ஹிந்தியில இரண்டு, ஒன்று இல்ல ரெண்டு. அடுத்தது சத்து சித்து அனந்தம், எல்லாம் ஒண்ணுதான். மூணும் அந்த எல்லையற்ற இறைநிலை உயிராகி திரும்பவும் அங்க போய் சேருது. சித்து என்றால் உயிர். பார்க்கக்கூடிய எல்லாமாக இருக்கக்கூடிய எல்லாம் அந்த மெய்ப்பொருள் தான். அகம் உணர்ந்தோர் விரித்துரைக்க விசிஷ்டாத்வைதம், அதுங்கிறது மூணு வேற வேறன்னு சொல்றாரு. ஆதிசங்கரது அத்வைதம், மத்துவரோடது துவைதம், ராமானுஜரோடது விசிஷ்டாத்வைதம். ஆனா எல்லாமே சொல்றது ஒண்ணுதான். மகரிஷி இப்ப இதுல அப்படிதான் விளக்குறாங்க. இத்தனையும் அறிவு, உயிர், பரம் உணர்ந்தால் இணைந்த ஒரே கருத்தாக விளக்கமாகும். எப்படி சுவாமிஜி அதுக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் மகரிஷியோடது. எல்லாமே சூப்பர் தான். ஆனா இது ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு சொல்றாரு மிகப்பெரிய அந்த அத்வைத தத்துவத்தை. அத்வைதம்னா என்ன, துவைதம்னா என்ன, இதெல்லாம் வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே இல்லையா? வேற வேறன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். எப்படி அழகா ஒரு உதாரணத்தோட சொல்றாரு பாருங்க. கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரம் இல்லையா? ஏற்கனவே நிறைய முறை இதை சொல்லியிருக்கோம் நம்ம. இருந்தாலும் இன்னைக்கு இந்த தலைப்புக்கு அது ரொம்ப நல்லா பொருந்தது. கற்கண்டு இல்லையா? கற்கண்டு சாப்பிட்டுருக்கோம் நம்ம, தித்திப்பா இருக்கு. இந்த வார்த்தை சொன்னா அதோட மூலப்பொருள் என்னன்னு எத்தனை பேர் யோசிப்போம் அப்படிங்கிறது தெரியாது. மகரிஷி இங்க யோசிக்க சொல்றாங்க. கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரம். கரும்பு ரசத்தினுடைய அதுதான் மூலப்பொருள். அதிலிருந்து வந்தது கற்கண்டு. கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவைத நிலை விளக்கம் ஆகும். துவைதத்துக்கு என்ன அழகான விளக்கம் பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம். யாருமே கற்கண்டு சாப்பிடும் போது கரும்பு ரசகத்தை யோசிக்கிறோமானா இல்ல. ஏதாவது அதை பற்றி சொல்லும் போது இதோட ரா மெட்டீரியல் என்ன, எங்க இருந்து உற்பத்தி செய்கிறது. இப்ப இன்னைக்கு கூட பலருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா அரிசி எங்க இருந்து வருதுன்னு கூட தெரியாது. நெற்பயிரை பார்த்ததே இல்லாத ஒரு தலைமுறை கூட இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இல்லையா?
சோ அந்த மூலத்தை நமக்கு இது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வியும் இல்ல, அதற்கு பதில் சொல்வதும் இல்லை இன்னைக்கு. ஆனா மகரிஷி பெரிய தத்துவத்துக்கு இங்க வாழ்க்கை உதாரணத்தை கொடுக்குறாங்க. கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவைத நிலை விளக்கம் ஒக்கும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டையும் ஒன்றாய்ப்பாதா அது அத்வைத தத்துவம். கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது அத்வைத தத்துவம் போல. கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவைத நிலை விளக்கம் ஒக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில ஒரு வரிதான் இன்னைக்கு பாடல்ல ஒரு வரி கொடுக்குறாங்க பாருங்க. அறிவு உயிர் பரம் உணர்ந்தால் இணைந்த ஒரே கருத்து எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கறத கடைசியில சொல்லுவாங்க. கற்கண்டும் கரும்பு ரசம் போல கடவுளும் மற்ற அனைத்து உருவும் கருத்து உணர்ந்தால். இங்க என்னதுங்க, அந்த எல்லையற்ற இறைநிலையினுடைய தன்மையை உணர்ந்து விட்டால் நான் எங்க இருந்து வந்திருக்கேன், அந்த எல்லையற்ற இறைநிலையே நானாக வந்திருக்கேன். நான் மட்டும் வரல, பார்க்கக்கூடிய எல்லாமே அதுல இருந்து வந்ததுதான் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா இதுதான் அந்த அகம் உயிரை முதல்ல உணருது. அடுத்தது இந்த உயிருக்கு மூலமான பரத்தை உணர்ந்தால் இணைந்த ஒரே கருத்தாக விளங்கும். இத சித்தநிலை உணர்ந்தோர்கள் உதித்த சொற்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் உயிரை பற்றி தெரியும். சித் என்றால் உயிர், அந்த உயிரினுடைய நிலையை பற்றி அறிந்தவர்கள் உதித்த சொற்கள். ஆனால் இந்த அருமையான சொற்கள் வேற வேறேன்னு சொல்லி சிறப்பு அறியாரால் விளக்கம் செய்யப்படும் கால். இப்பவும் கூட ஆதிசங்கரரும் மத்வரும் ராமானுஜாச்சாரியாரும் ஒரே கருத்தை உடையவர்கள் தான். ஆனால் அவங்க புரிதலுக்கு ஏற்ப அந்த அந்த காலத்து வாழ்ந்த மக்களுக்கு புரிவதற்கு ஏற்ப சொன்னாங்க. ஆனா இத வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல தொடங்கினால் எத்தனையோ குழப்பங்கள் உண்டு பண்ணும். இறை உணர்வீர் அறிவே விளக்கம் கூறும் சொல்லிட்டாங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இது எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? தண்ணிங்கிறது வேற இல்ல, பானிங்கிறது வேற இல்ல அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அது ஒரு மொழி. அந்த தண்ணீருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த இறைவனை பல பெயரால சொல்றோமே, ஆனா என்ன நினைச்சுக்கிறோங்க, ஒவ்வொரு பெயரும் ஒரு இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அங்கேதான் நமக்குள்ளே வித்தியாசம் வந்து விடும்போது இறை உணர்வு அங்கே அறநெறியாக வாழ முடியாமல் போகிறது. எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஆதி அதுக்கு வேற வேற பெயர் கொடுத்தாங்க. யாரு யார் யார் எப்படி உணர்ந்தார்களோ அவரவர்கள் உணர்ந்த வகையில் அந்த இறைநிலையை பற்றிய விளக்கத்தை கொடுத்தாங்க இல்லையா? அந்த அந்த காலத்துல கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை, இதற்கான சரியான விளக்கம் கொடுக்கப்படாததுனால எல்லாரும் அந்த அந்த பெயரால் அழைக்கப்பட்ட கடவுளும் அதுதான் கடவுள், மற்றதெல்லாம் இல்ல. இப்ப இங்க குழப்பம் வந்துடுச்சா இல்லைங்களா? அப்ப இந்த குழப்பம் போவதற்கு தான் வேதாத்திரிய விஞ்ஞானம் விளக்குறது. அதுலயும் புரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா? மகாத்மா சொன்னார், என்ன சொன்னாருங்க? ஈஸ்வர் அல்லா தேரேனா ஷபுகோ சண்மதி தே பகவான் அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னாருங்க? எல்லாமே ஒன்றுதான். அது அந்த பிரம்மம் என்பது ஒன்றுதான். அதற்கு வேற 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 பேரு சொல்லி இருக்கோம். ஏன்னா அவரவர்கள் உணர்ந்த வகையில் உதித்த சொற்கள். அந்த பரம் மகரிஷி பரம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த எல்லையற்ற இறைநிலையை உணர்ந்தவர்கள் அதை உணர்வதற்கான வழிமுறை ஆண்டாள் சொல்லுவாங்க இல்லைங்களா? அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உலங்காது எழுந்திராய். அந்த இடத்துல பரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எல்லையற்ற இறைநிலை அது ஒன்றுதான், அதுதான் எல்லாமாக இருக்கிறது. ஒரு இந்த கதை சொல்லுவாங்க இல்லைங்களா? கஜேந்திர மோட்சம் மகரிஷிக்கு கூட அதுல அதை பற்றி நம்ம மகிழ்ச்சியோட வாழ்க்கை விளக்கத்துல பார்த்திருக்கோம். அந்த கஜேந்திர மோட்சத்தை பத்தி ஒருத்தர் கதை எடுக்கிறாருங்க. ஒரு கதா காலட்சேபம் பண்றாரு. அந்த பூலோகத்துல அந்த முதலை வந்து யானையினுடைய காலை பிடிச்சுக்குது. உடனே ஆதி மூலமே என்று அது அலறுகிறது, கடவுளை கூப்பிடுது. உடனே கடவுள் வந்தார், காப்பாத்தினார். இது எனக்கு தெரியும், நமக்கு சொல்லப்பட்ட அருமையான கதை. இத பார்க்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அவரு? ஏன்பா இது பூலோகத்துல நடக்குதுன்னு சொல்றீங்க,
பூமியில. ஆனா இந்த வந்து காப்பாத்தினாரே அந்த பரமாத்மா, அவர் எங்க இருக்காருன்னு சொல்றாங்க? அவரு பார்க்கடல்ல இருக்கிறாரு, வைகுண்டத்துல இருக்காருன்னு சொல்றாங்களே, அவர் அங்க இருந்து எப்படி உடனே இங்க வந்தார்? இது நல்ல கேள்விதான் இல்லைங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு அந்த ஞானம் வேண்டும், அவர் கேட்கிறார். ஆனா இங்க சொல்றவரோ எப்படி பாத்தீங்கன்னா, இந்த அஞ்ஞானத்துல இருக்கார். அவருக்கு விளக்கம் தெரியல. அதனால அவர் இது எப்படி விளக்குறது அப்படின்னுட்டு தவிக்கிறார். அப்ப அவர் கூடவே வளர்ந்து அதை கேட்டு வளர்ந்த ஒரு சிறுவன், அவன் வந்து ஞானத்துக்கு போயிட்டான். அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால அவன் நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். என்ன பதில் தெரியுமா சொல்றான் அவன்? ஐயா, இந்த பூலோகமோ இல்ல வைகுண்டமோ எல்லா இடத்துலயும் இறைநிலை நிரம்பி இருக்கு. நம்ம இறைநிலைன்னு குறிப்பிடுவோம். அங்க அவங்க என்ன சொல்றாங்க? பரமாத்மா, சுத்த சைதன்யம், அந்த பெயர், எந்த பெயரால அவங்களுக்கு தெரிந்த மொழி வழக்கோ அந்த பெயர்ல குறிப்பிடுறாங்க. அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான். அதனால எங்க இருந்தாலும் அவன் வருவான். எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவன் இருக்கான். ஏன்னா அவன் இல்லாத இடம் இல்லை. இதைத்தானங்க பகவத்கீதை சொல்லுச்சு. எந்த பொருளிலும் எந்த நிலையிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. சொல்லுச்சா இல்லையா? அதாவது ஆச்சாரியார்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆச்சாரியார் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அதாவது உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இதுக்கெல்லாம் விளக்க உரை எழுதினவங்கள ஆச்சாரியார் அப்படிங்கிற பெயரால குறிப்பிடுறாங்க. ஆதிசங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார் நல்லா சொல்றாங்க. இப்ப மகரிஷியையும் கண்டிப்பா ஆச்சாரியார்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த பிரம்மசூத்திரத்துக்கும் பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் உபநிடதங்களுக்கும் அத்தனைக்கும் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான விளக்க உரை தானே வேதாத்திரியம் இல்லைங்களா? இப்ப பார்த்தோம் அத்வைதம்னா என்னன்னு. ஆதிசங்கரருடைய இதை படிச்சா சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அது தமிழ்ல நம்முடைய மொழியில கொடுத்தாங்க. சித்தர்கள் பேசினாங்க. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். கேட்டாங்களா இல்லையா? இல்லையா? ஒரு 4 புஷ்பம் சாத்தி சுத்தி சுத்தி வந்து மந்திரம் பேசுறியேடா, அது எதுக்குன்னா உள்ள இருக்க கடவுளை உணர்ந்துக்கோ. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். கட உள் வார்த்தை சொன்னாங்களா? மகரிஷி அதற்கு விளக்கம் சொல்றாரு இல்லைங்களா? ஏன்னா இப்படி எதுவும் தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன்ங்கிறாங்க. ஏன்னா மாறி மாறி இன்பம் துன்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழி தெரியல. சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன். அப்பதான் அறிவு விளக்கம் பெற்றேன். சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு காண சுகதுக்கம் உடலில் இயங்கும் உயிரில் கண்டேன். இது இந்த உயிர் இருக்கின்ற இந்த உயிர் படுகின்ற அனுபவங்களினுடைய வெளிப்பாடுதான் இந்த சுகமும் துக்கமும் புரிஞ்சுட்டேன். அப்ப என்ன பண்ண? இதுக்கு மூலம் என்னன்னு பார்த்தேன். சொரூபத்தை கடந்து அரூபத்தை அறிந்து விட்டேன். அடுத்தது சொல்றாங்க, சுகதுக்க சுழல் தாண்ட முனைவோர்கட்கு சொற்குறிப்பால் கடவுள் என சுருக்கி சொன்னேன். எவ்வளவு அருமையான வரி. இந்த வாழ்க்கைங்கிற இந்த விடுதலை, ஐ மீன் இந்த சங்கிலிய போட்டுக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு கேட்டார் இல்லைங்களா ஆதிசங்கரர். அது மாதிரி என்ன வாழ்க்கை இது? மாறி மாறி துன்பமும் இன்பமே அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதுக்குதான் பிறந்தேனா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, இதை தாண்டி அடுத்த நிலைக்கு போகணும்னு நிற்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்க? சொற்குறிப்பால் கடவுள் என சுருக்கி சொல்வேன். அப்ப அந்த கடவுள் என்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குங்க? எல்லாமாக இருப்பது ஒன்றுதான். ஏகம் அநேகம் என பகர் வெளியெனும் ஆகமச் சிறப்பை அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாரு வள்ளலார். தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளக்கும் ஒரு தனிப்பொருள். எவ்வளவு சுலபமா சொன்னாங்க பாருங்க. எல்லாமாக இருப்பது அந்த ஒன்று. அந்த ஒன்றுதான் நானாகவும் இருக்கிறேன். நான் மட்டும் ஆக இருக்கல, நானாகவும் இருக்கின்றேன். அப்ப இந்த தன்மை உணர்ந்துருச்சுன்னா ஒரு இறைநிலையை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை அதை சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஒரு பக்தர் இறைவன் மேல அப்படி அபரிமிதமான பக்தி செய்யறவரு, அதற்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் சடங்குகளை எல்லாம் செய்து வாழறவர். அவருக்கு கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை வந்தது. ஒரு நாள் வேண்டாரு, நான் உங்களை பார்க்கணும் இறைவா, என்னுடைய இதுக்கு வேண்டுதலுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு கேட்டோங்க. ஒரு அசரீரி கேக்குது, இந்த கிழமையை சொல்லி இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன்
அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு சந்தோஷம், இவருடைய மனைவி, ஒரு பையன் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா என்ன பண்றாங்க, கடவுள் நம்ம வீட்டுக்கு வரார், அதனால அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா விதமான சாப்பாடு அவருக்கு பிடிக்கும்னு பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது அவர் அப்படியே குளிர் அவருக்கு தாங்கணும் இல்லைங்களா, வந்திருக்க அதிதிக்கு முதல்ல ஒருவேளை அன்னைக்குதான் தொடங்குச்சோ இந்த ஷால் போத்துறது அப்படிங்கிறது. உடனே ஒரு ஒரு கம்பளி சால்வை தயார் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது அவர் அங்கங்கே போரும்போது அவர் கால் வலிக்க கூடாதுன்னு ஒரு நல்ல விலை உயர்ந்த செருப்பு வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலையில இருந்து அவங்க குடும்பமே அவர் விருந்தினர் வந்தா நம்ம வீட்டுல எப்படி பண்ணுவாடா அப்படி அப்படி அழகா பண்ணி எல்லாம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு பெண்மணி ரொம்ப உடம்பு முடியாதவங்க தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு அப்படியே சோர்வா இவங்க வீட்டுக்கிட்ட மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே இவர் போய் காப்பாத்தி எப்படி அந்த குழந்தைக்கு முதலுதவி செஞ்சு அந்த பெண்மணிக்கு பார்த்தா அவங்க பயங்கர பசியில இருக்காங்க. உள்ள கூட்டிட்டு உட்கார வச்சு அந்த இறைவனுக்கு படைத்த சாப்பாடை போட்டுறாங்க. இவங்க மனைவி கேக்குறாங்க, என்ன நீங்க இறைவனுக்காக படைச்சு வச்சிருக்கோம் அதை போடுறீங்களே அப்படின்னு. அவரு ஒன்னும் சொல்லல, அவரு போட்டுட்டாரு. போட்டு அவங்களுக்கு பசியாத்தி அனுப்பிச்சுட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா ஒரு முதியவர் அப்படியே உடல் நடுங்கிட்டு வராரு குளிருக்கு. அவரையும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்த உடனே இவர் என்ன பண்றார், கடவுளுக்கு வாங்கி வச்ச கம்பளியும் கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பிச்சைக்காரர், அவர் அங்கங்க போய் கேட்கிறாரு. நடந்து கால்கள் எல்லாம் வலி புண்ணோட இருக்காரு. இல்ல உங்க கால்ல புண்ணு சரியாகணும், அதற்கு நீங்க இனிமே இந்த செருப்பை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு செருப்பையும் கொடுத்துட்டார். பையனும் அம்மாவும் அப்படி போராடுறாங்க. கடவுளுக்கு கொடுத்ததை போய் கொடுத்துட்டீங்களே. இவரு பரவாயில்ல, வேண்டுறவங்களுக்கு தானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு திரும்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரவே இல்லை, சாயந்தரம் வரைக்கும் வரல. உடனே கேக்குறாங்க, கடவுளே உன்னை நான் அப்படி வணங்குறேனே, நீ ஏன் வரல, இன்னைக்கு நான் உன்னை எதிர்பார்த்தனேங்க போது அசரீரியாக கடவுள் சொன்னதாக ஒரு வார்த்தை சொல்றாங்க. இல்லையேப்பா, நான் 3 தடவை உன் வீட்டுக்கு வந்தேன். காலையில் அந்த பசியாக இருந்த பெண்மணியாக வந்தேன், நீ உணவு கொடுத்த. அடுத்தது ஒரு முதியவராக குளிரில் தாங்க முடியாம வந்தேன், அவருக்கு நீ கம்பளி சால்வை கொடுத்த. நடக்க முடியாத ஒரு பிச்சைக்காரராக வந்தேன், அவருக்கு நீ செருப்பை கொடுத்த. அப்ப இததான் மகரிஷியும் சொல்றாங்க, என்னதுங்க, பார்க்கும் பொருளில் எல்லாம் இறைவனை பார்க்கக்கூடிய பண்பு. அதுதான் இந்த மெய்ஞானத்தை, மெய்ப்பொருளை அறிவு உணர்ந்ததுன்னா நாம் நடக்க வேண்டிய வழி இல்லையா. அதுதானே முழுமை பேருன்னு சொல்றாங்க. அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. அந்த முழுமை பேருக்கான வழி இந்த இறை உணரும் பண்பு. அதை உணர்ந்துட்டா நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இது அத்தனையும் இந்த 2 வரியில சொல்லியிருக்காங்களே, இதத்தான் இவ்வளவு புராணமும் இதிகாசமும் எல்லாம் சொல்லுகிறது. இறைவனை பார்க்கும் பொருளில் எல்லாம் பார்க்கணும். அதற்குத்தான் மகரிஷி எளிமையாக கொடுத்த இந்த வேதாத்திரிய இறை விஞ்ஞானம். கடவுள் என்ற வார்த்தை இப்ப நமக்குள்ள ஒரு பிரிவும் இல்லை இல்லையா. நம்மளோட மனவளக்கலை மன்றத்துல யாரையாவது அவர்கள் பிறந்த அந்த சமூகம், அவர்களுக்குன்னு ஒரு பல பிரிவுகள் இருக்கே, அதனால் அடையாளம் காமிக்கிறோமா நம்ம? இல்லையே. அடையாளம் என்பது பெயர் மட்டுமே. இதுவே எவ்வளவு பெரிய புரட்சிங்க. நம்ம மனவளக்கலை மன்றத்துல கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ல எதுலயும் நேஷனாலிட்டி கிடையாது, ரிலிஜியன் கிடையாது, காஸ்ட் கிடையாது இல்லையா. அப்ப அந்த மனிதருக்கான அடையாளம் அந்த பெயர் மட்டுமே. அப்ப அந்த அளவுக்கு மகரிஷி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது உலகம் முழுவதும் பரவும் போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து விட்டால் அங்கே கண்டிப்பா அமைதிதானே இருக்கும் இல்லையா. அப்ப அதற்கான பயிற்சிக்கு தான் மகரிஷி இந்த பிரம்மநிலை விளக்கத்தை, மெய்ப்பொருள் விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இத வெறும் வார்த்தையாக அல்லாமல் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் போதுதான் நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்விக்க முடியும் என்று கூறி, அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி இதுகாரும் செவிகொடுத்த அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.